ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம கழுத்து இறக்கம் எவ்வளோ வச்சா ஷோல்டர் எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு டிப்ஸு தெரியாமல் இருக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தடு கிடையாது. இது ஃபேஷன் டிசைனிங்லாம் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. அதாவது ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுற மெத்தடு. நம்ம டெய்லரிங் யூஸ் பண்ணுற டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தடு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அன்னைக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே நிமிஷம், நான் போய் என்னோட இது எடுத்துகிட்டு வந்துடுறேன். டேப்பும் ஸ்கேலும் எடுக்காமல் வந்துட்டேன். அது ஒன்று எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவெல்லாம் எடுக்க போகிறோங்கிறத நான் காமிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இப்போ 8 இன்ச்சு நெக்கு வைக்கிறீங்கன்னா எவ்வளோ ஷோல்டரில் கம்மி பண்ணணுங்கிறத ஒரு சார்ட்டாகவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம். என்னோடய ப்ளவுஸ் உயரம் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ, பேக் நெக்குக்கு எவ்வளோ உயரம் எடுப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு நான் விட்டுருதேன், சரிங்களா? கொஞ்சமாக நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இதை கம்மி ஒரு இன்ச்சு விட்டுறேன், ஓகேவா? விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, சரிங்களா? இந்த 14 இன்ச்சு ஹைட்டு, இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடு போட்டதுலேருந்து 14 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நம்ம ஸ்டிச்சிங் சேர்த்து விடணுமான்னா கண்டிப்பாக விடணும். அது இப்போ இல்லை, இது ஒரு பேசிக்கான பேட்டர்ன் மேக்கிங் தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்லாம் நம்ம விட வேண்டியது இருக்கும். ஏன் கீழே மட்டும் விட்டேன்னா ஒரு லைன் நம்ம பேஸ் லைன் கொடுக்கணும், அதனால் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ என்னோடய ப்ளவுஸோட லென்த்து நான் கொடுத்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் ப்ளவுஸில் என்ன பண்ணுவோம், கீழே ஸ்டிச்சிங் போடுவோம், ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ளவுஸோட லென்த்து மார்க் பண்ணுவோம், ப்ளவுஸோட உயரம், சரிங்களா? அது மார்க் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மார்க் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணணும். நான் இந்த ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணணுங்கிற இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதாவது நம்ம கையில் தோள்பட்டையில் ஒரு போன்லேருந்து இன்னொரு போனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அளவு எடுக்கணும். அளவு எடுக்கும்போது பின்பக்கம் தான் எடுக்கணும், முன்பக்கம் எடுக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி நான் மெஷர்மெண்ட் எடுத்ததில் எனக்கு எவ்வளோ இன்ச்சு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முழு ஷோல்டர் அளவு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு என்னோடய ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 16, சரிங்களா? இந்த 16 2ஆல் டிவைட் பண்ணணும். இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? 16 2ஆல் வகுத்துக்கோங்க. வகுத்து வர்ற ஆன்சரை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இப்படியே நம்ம வைப்போமானா கிடையாது. இதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா? எத்தனை ப்ளவுஸ், அதாவது கழுத்தோட இறக்கத்தை பொறுத்து ஷோல்டர் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் இது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலை ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சரிங்களா? இது என்னோடய ஷோல்டர் அளவு. எனக்கு ஷோல்டர் பென்சில் கையில் இல்லை, இருந்து அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் இந்த பக்கம் எழுதுகிறேன். என்னோடய ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர், ஓகேவா? இந்த எலும்புலேருந்து அந்த எலும்பு, ஷோல்டர் எலும்புலேருந்து இந்த ஷோல்டர் எலும்புலேருந்து அந்த ஷோல்டர் எலும்பு எனக்கு 16. அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 14 வருதுன்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 7 வருமா? அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ லென்த்து வரும், 8 வருதுன்னா டிவைட் பண்ணிக்கணும் 2ஆல், அந்த மாதிரி, சரிங்களா? இப்போ 16 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 8 வருது. நான் இந்த 8 தான் இந்த ஷோல்டர் லைனாக மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுப்போம். இப்போ டெய்லர் கடையில் பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸு நிறைய பேர் வீட்டில் தைக்கிறவங்களா இருக்கலாம், கடையில் தைக்கிறவங்களா இருந்தாலுமே ஷோல்டர் ஸ்லோப்லாம் கொடுத்து தைக்க மாட்டாங்க. நானுமே ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து தைக்க மாட்டேன். இது வந்து யார் இந்த மாதிரி டிசைனிங் ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க இந்த மாதிரி கிராஃப்ட் பேட்டர்ன் மேக்கிங் போடுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம், டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தடும் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு அதாவது ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுதான் ஷோல்டர் ஷோப்பு. அதாவது ஷோல்டர் ஸ்லோப் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய ஷோல்டர் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கும், நல்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி நல்லா வளைஞ்சு வந்திருக்கும், பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வளைஞ்சு வரும் ஷோல்டர் சிலருக்கு. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுத்தா போதும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம், தேவைப்படாது, சரிங்களா? இந்த மாதிரி இந்த போன்லேருந்து இந்த போன் வரைக்கும், இந்த போன் டு இந்த போன் தான் நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுப்போம். சிலருக்கு பாடி ஷேப் வந்து எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்காது. இந்த மாதிரி வளைஞ்சி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்லோப் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், லூஸ் எதுவும் வராது, சரிங்களா? இப்போ அது ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுத்தாச்சு. இதை எதோட கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணணுன்னா நம்மளுடைய நெக்கு வித்து கழுத்து அகலம் வைக்கணும். இந்த கழுத்து அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுல் பாடி இருக்குல்ல, செஸ்ட், நம்மளுடைய மார்பு சுற்றளவு, இப்போ வந்து செஸ்ட் அளவு, சரிங்களா? செஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரே நிமிஷம். இப்போ என்னோடய ஃபுல் பாடி செஸ்ட், அப்பர் செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 38 இருக்குது, சரிங்களா? இது வந்து ஃபார்முலா, இந்த ஃபார்முலா என்னென்னா அப்பர் செஸ்ட்டு வகுத்தல் 12, சரிங்களா? இந்த 38ங்கிறது என்னோடய மார்பு சுற்றளவு. இதில் உங்களுடைய மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை போட்டுட்டு 12ஆல் வகுத்துருங்க. அப்படி வகுக்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா 3.16ங்கிறது வருது. நீங்கள் வந்து 3.25க்கும் கம்மியாக தான், அந்த மாதிரி 3.25 கூட வச்சுக்கலாம், சரிங்களா? இல்லை 3.16ஐயே நம்ம வச்சுக்கலாம். அந்த 3.16னால் 3க்கு அப்புறம் 1, 5, 6 இங்கே வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? நான் 3.16 வைக்கேன், இல்லது 3.25 வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு பாயிண்ட் கம்மியாக நமக்கு வந்து வச்சிங்கன்னா 3.25 வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? நான் 3.25 வைக்கிறேன், ஓகேவா? இந்த 3.25 வந்து மார்க் பண்ணிட்டேன். இதனுடைய ஃபார்முலா வந்து செஸ்ட்டு 38 டிவைடட் பை 12. நீங்கள் என்ன செஸ்ட் அளவு வைக்கிறீங்களோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தோம்ல, அதையும் இந்த நெக்கையும் நீங்கள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், நீங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுத்துக்கணும். இதுக்கு ஸ்டிச்சிங் அளவு நம்ம இதுக்குள்ளே தான் கொடுக்கணும். இதுக்குள்ளே முன்னாடியே 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு, இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு பின்னாடி தான் வரும், சரிங்களா? அதை பார்த்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்திங்கன்னா இந்த இது முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உயரம் பார்த்தாச்சு, ஷோல்டரோட அளவு குறிச்சாச்சு, கழுத்து அகலம் குறிச்சாச்சு, ஷோல்டர் பேலன்ஸ் இருக்குது ஷோல்டர். இப்போது கழுத்து இறக்கம் நான் 8 இன்ச்சு வைக்கிறேன் எனக்கு இறக்கம் அப்படின்னா அது எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணோமா, 3 இன்ச்சு போக 5 இன்ச்சு நம்ம அப்படியே வைக்க முடியாது. அப்படியே வச்சிங்கன்னா நமக்கு ப்ராட் ஆயிரும், அது வந்து லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதனால தான் நம்ம அதை கம்மி பண்ணணும் ஷோல்டரோட அளவை, சரிங்களா? இப்போ வந்து இந்த இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா ஆம்கோல் லைன் கொடுப்போம். இந்த ஆம்கோல் லைன் வரைகிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட்டு டிவைடட் பை 6. என்னோடய செஸ்ட் அளவு வந்து 38 டிவைடட் பை 6, ஓகேவா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் லைன் வரும். அது எனக்கு டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா 6.33 வருது, சரிங்களா? 6.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாம். அது எதுலேருந்து வைக்கணும்னா இதுலேருந்து தான் வைக்கணும், சரிங்களா? அந்த லைன் இருக்கா, இந்த லைன்லேருந்து 6.5 இன்ச்சு நான் வைக்கிறேன், ஓகேவா? ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி 6.5 இன்ச்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதிலேருந்து தான் நம்மளுடைய செஸ்ட் அலவன்ஸை நம்ம குறிக்கணும். இந்த மார்பு சுற்றளவை ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய செஸ்ட் அளவு வந்து 38, அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம 4 ஃபோல்டாக தான் ப்ளவுஸை போடுவோம் கிளாத்து.
அப்போ 38 டிவைடு 4னா 9.5 வருது. ஓகேவா? நான் வந்து இது கூட பாடியில் லூஸ் எடுக்கலை, கரெக்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் பாடியில் லூஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக டிவைட் பண்ணி போடுங்க. இல்லது இங்கே லூஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஈஸ் வேறு சீம் வேறு. அது நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 9.5 வருது. இந்த 9.5ஐ நம்ம இங்கே நம்ம வச்ச 8 அப்படியே கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த லைனை அப்படியே கீழே கொண்டு வாங்க. இந்த 8 இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரிங்களா, இதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ வருது? 9.5 வருது. இந்த 9.5ஐ அப்படியே இங்கே மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் என்னோட மார்பு சுற்றளவு லைனு. இந்த இவ்வளோ தான் வருது. ஓகேவா? இது இன்னும் சுருங்க இந்த லைன் மேலே போகும். நமக்கு லைன் இங்கேயும் ஆம்கோல், இங்கே ஷோல்டர் சுருங்கும் பொழுது உங்களுக்கு ஆம்கோல் லைனும் சுருங்கும். இங்கே முன்னாடி வரும்போது நமக்கு லைனும் இங்கே லென்த்தியாகும். புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு கம்மி பண்ணுறேன்னா என்னோடய ஆம்கோல் லைன் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ என்னோடய 8.5 இன்ச்சு இங்கே 9.5 இன்ச்சுங்கும் போது இங்கே வந்துடும். அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி வரும் ஆம்கோல் லைனு, ஏன்னா நம்ம கம்மி பண்ணும்போது. ஓகேவா? இவ்வளோ தான். இவ்வளோ ஃபார்முலாவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கழுத்து இறக்கம் பார்க்க போகிறோம். கழுத்து இறக்கம் எப்படின்னா, இப்போ பார்த்துங்க, ஃபஸ்ட்டு நான் 1 இன்ச்சு வைக்கிறேன். என்னோடய கழுத்து இறக்கம் வந்து 1 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? இந்த 1 இன்ச்சை அப்படியே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன ஸ்கேலாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நான் பெருசாக. சரிங்களா? இப்போது இந்த பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ரவுண்ட் பண்ணணுமே. ஆம்கோல் ஸ்கேல் ஓகே. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் மூடியே வச்சுக்கிறேன். ஆனால் இதை வச்சு நம்ம போடக்கூடாது. நம்ம கரெக்டாக நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நான் 1 இன்ச்சு இது. ஓகேவா? இது 1 இன்ச்சுன்னு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். 1. ஓகேவா? அந்த 1 இன்ச்சு நான் கழுத்து இறக்கம் வைக்கும்போது என்னோடய ஷோல்டரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இந்த 1 இன்ச்சு எந்த ப்ளவுஸுக்கெலாம் வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலர் நெக்கு, அந்த மாதிரி ஹை நெக்கு, அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இது கம்மியாக இருக்கும்போது நமக்கு ஷோல்டரோட அளவு வந்து அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் 1 இன்ச்சு வைக்கும்போது நமக்கு ஷோல்டரில் எந்த சேஞ்சஸும் வராது. அப்படியே நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டர் 8 வைக்கிறோமா, அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீப் நெக்கு, மீடியம் நெக்கு, ஹை நெக்கு, லோ நெக்கெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த கழுத்து இறக்கத்தை பொறுத்து நம்ம ஷோல்டர் சேஞ்சஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா நான் இப்போது ஃபுல்லாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளியராக புரியணும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? 1 இன்ச் வைக்கும்போது நமக்கு நோ சேஞ்சஸ் இன் ஷோல்டர். அடுத்து 2 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நானும் போடுறேன். உங்களுக்கு டவுட்டு கிளியராக பிகினராக இருக்கும்போது அது டவுட் வருங்கிறதுனால நான் இதை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்பர் 2லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 2ல் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு அந்த பாக்ஸ் நம்ம எப்போதும் நெக்கு ட்ரா பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மெத்தடு தான். அது ஒவ்வொரு இன்ச்சு இறக்கும்போது நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் போடுறேன். சரிங்களா? 2 இன்ச்சு இறக்குறேன். அதே ஸ்கேல் வச்சு நீங்கள் ஆம்கோல் லைன் அப்படி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ 2 இன்ச்சு இறக்குறேன்னா அப்போ என்ன ஆகும்னா என்னோடய ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகும். சரிங்களா? என்னுடைய ஷோல்டர் அளவு 1/4 இன்ச்சு. இந்த டேப்பில் 1 இன்ச் இருக்கா, இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கோடு, அடுத்த கோடு தான் 1/4 இன்ச்சு. இது 1/2 இன்ச்சு, இது 3/4 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. சரிங்களா? நம்ம 2வது கோடுக்கு நேராக வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல் ஷோல்டரில் இப்படி வைங்க. வச்சுட்டு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? 0.25 வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணினீங்கும்போது இதுதான் சேஞ்சஸ். சரிங்களா? பண்ணும்போது நம்மளுடைய லைன் ஆம்கோல் லைன் எங்கே வரும்னா இங்கே தான் வரும். அந்த 1/4 இன்ச்சுக்கு நேராக நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே எந்த சேஞ்சஸ் இங்கே வந்து கீழே நமக்கு சேஞ்சஸ் ஆகாது. மேக்ஸிமம் இங்கே தான் சேஞ்சஸ் ஆகும். இந்த ஷோல்டர் தான் நம்ம கீழே இறங்கிட்டே போகும். சரிங்களா? அடுத்து நம்பர் 3 வைக்கிறேன். நான் நம்பர் 3 இன்ச் இறக்கம் வைக்கிறேன். இந்த 3 இன்ச்சு வைக்கும்போது அடுத்த ஒரு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு கம்மியாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கழுத்து இறங்கம் அதிகரிக்க
நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய ஷோல்டர் அளவு கம்மியாகும். சரிங்களா? ஹாஃப் ஷோல்டர் அப்படியே இருக்காது. இது 3 இன்ச்சு. இது நான் பாக்ஸ் போடுறதா என்னன்னு தெரியல, ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த 3 இன்ச்சு இது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போடுங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் இதை வச்சு போடுறேன். இந்த 3 இன்ச்சு வரும்போது ஏற்கனவே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோமா, இன்னொரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். இதோடைய நான் 1/4 இன்ச்சே கம்மியாகிட்டே வரும். ஆனால் இப்போது நீங்கள் 1 இன்ச் வைக்கும்போது ஒரு சேஞ்சஸ் இல்லை, 2 இன்ச் வைக்கும்போது 1/4 இன்ச்சு கம்மியாகுது, 3 இன்ச் வைக்கும்போது இன்னொரு 1/4 இன்ச். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா 3 இன்ச் வைக்கும்போது ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம இது எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக போடுறேன். சரிங்களா? நீங்கள் இதிலே மார்க் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு என்ன ஆகும், கம்மியாகும். நான் ஷோல்டர் லைன்லாம் மார்க் பண்ணலை. ஓகேவா? இது வந்து நம்ம இங்கேருந்து இதில் பாதி ஹாஃப் எடுத்து ஒன்றுக்கு மட்டும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து கொடுத்துருக்கோமா 6 இன்ச்சு, அதை இப்படியே மடிச்சுக்கோங்க. இதில் ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த லைனு டச் ஆகணும் நமக்கு. இந்த மாதிரி டச் ஆகணும். ஓகேவா? இது வந்து நல்லாவே டச் ஆகணும். இப்போ இங்கே வரும்போது இங்கே இறங்கும், இப்படி வரும்போது இங்கே இறங்கும். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஆம்கோல் லைன் வரும்போது இப்போ இங்கே போடும்போது எனக்கு கர்வ் எங்கே வரும்னா இந்த மாதிரி நான் டாட்டட் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி இறங்கும். ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்து இதோட மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆம்கோல் லைன் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி இறங்கிட்டே வரும். புரியுதுங்களா? இப்படி நான் 3 லைனுக்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இதையும் போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால். சரிங்களா? அப்போ 3 இன்ச்சு வரும்போது என்ன செய்யணும்னா இன்னொரு 2.5 வந்து நம்ம மிஸ் பண்ணணும். அப்போது நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நோ சேஞ்சு. சரிங்களா? இதை நான் வந்து சார்ட்டாகவும் பின்னாடி கொடுக்குறேன். இது வந்து 2 இன்ச்சு வைக்கும்போது 0.25, அடுத்து 3 இன்ச் வைக்கும்போது 0.50, 3 இன்ச்சு கழுத்து இறக்க வச்சிங்கன்னா ஷோல்டரில் இருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து 4 இன்ச் வைக்கிறேன். இதுதான் ஃபேஷன் டிசைனிங்கில் நம்ம கற்றுக்கிறது. சரிங்களா? அது போக நிறைய வந்து இருக்குது நமக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு நான் புரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்து அதை என்கரேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது நான் வந்து தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது இதில் கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா? நான் கற்றுக்கிட்டதை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 4 இன்ச்சு வச்சாச்சு நெக்கு. இப்போது இது இந்த ஏற்கனவே நம்ம 2.5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம், அதுலேருந்து இன்னொரு 1/4 இன்ச்சு. ஓகேவா? இன்னொரு 1/4 இன்ச்சு நான் கம்மி பண்ணுறேன், 0.25. அப்போ வந்து 4 இன்ச்சு இறக்கம் வைக்கும்போது 1/4, 1/2, 3/4. அப்போ 0.75 வந்து ஃபுல் ஷோல்டர். 8 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணணும். அதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அது அப்போ இங்கே வரும்போது லைன் எப்படி வரும்னு பாருங்கள். எனக்கு டேபிள் வந்து சரியாக இல்லை, அதனால் நான் டெய்லரிங் மிஷின்லேயே போட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த 1/2 இன்ச்சுங்கிறது முன்ன பின்ன இருக்கலாம், ஒன்று சின்ன கோடாக இருக்குது பெருசாக கோடு இருக்குன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன மெத்தடுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இதோட மிட் பாயிண்ட் எடுத்தோன்னா நமக்கு இங்கே வரும் ஆம்கோல். தெரியுதுங்களா? இங்கே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுலாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். இது பார்த்துக்கு. அடுத்து நம்பர் 5. சரிங்களா? 5 இன்ச்சு வைக்கிறேன். 5 இன்ச்சு வைக்கும்போது மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யாரும் டீட்டெயிலாக சொல்லலை, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுங்கம்பாங்க. நான் வந்து உங்களுக்கு அது எவ்வளோ கம்மி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு தடையும் 1/4 இன்ச்சுன்னு கூட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக 4 இன்ச்சு வைக்கிறீங்களா? அப்போ ஃபுல் ஷோல்டர் 8ல் நீங்கள் 3/4 இன்ச்சை -7.75 லெஸ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுறேன்.
சரிங்களா. நான் இப்போ மேலேருந்தே கோடு போட்டுருதேன் சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தோம்ல அதனால். சரிங்களா. இந்த மாதிரி 0.75. அப்போ இங்கே 5 இன்ச் வைக்கும்போது 1/4, அரை, 3/4, 1. அப்போ 5 இன்ச் வைக்கும்போது நம்ம 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணணும். சரிங்களா. அடுத்து 6 இன்ச் வைக்கிறேன். என்னோட இது எதை பொறுத்து நம்ம மாறுதுன்னு சொன்னிங்கன்னா, நம்ம கழுத்து இறக்கம் எவ்வளோ வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஷோல்டரோட அளவும் வந்து கம்மியாகுது. சரிங்களா. அதுதான் டாப்பிக்கு, கான்செப்ட்டு. சரிங்களா. இப்போ வந்து 6 இன்ச் வைக்கிறேன். ஓகேவா. இப்போ 6 இன்ச் வச்சுட்டு அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நெக் லைனுக்கு. சரிங்களா. இது 6 இன்ச்சு. இப்போது அதே சேம் மெத்தடில் ட்ரா பண்ணிக்கோங்க. இது டீப் நெக்கு, ஹை நெக்கை பொறுத்து சில சமயம் மாறும். அது நான் என்னங்கிறது சொல்கிறேன். இது பேசிக் கான்செப்ட். ஓகேவா. இப்போது இதில் இருந்து இப்போ ஏற்கனவே 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோமா, அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு திருப்பி மைனஸ் பண்ணணும். சரிங்களா. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்து 1/4 இன்ச்சு தான் மார்க் பண்ணி குறிச்சிட்டு வரேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுறதுக்காக எவ்வளோ குறைக்கணுங்கிறத இந்த பாக்ஸ்லேயே போட்டுட்டேன். இந்த ஆம்கோலுக்கு இங்கே உள்ளே தள்ளி வருது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டோம். நான் டாட்டடே வைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் லைன் போட்டால் நமக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அதனால். இப்போ இது ஷோல்டர் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இதை இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதனுடைய மிட் பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த மாதிரி இது வச்சு வரைகிறதுக்கு கரெக்டாக வரல. இந்த மாதிரி லைன் போடுவோம். அப்படி தானே. கீழே இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு இப்படி டாட்டட் வந்து லைனை கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் ஆம்கோல் லைனு. இந்த ஆம்கோல் லைனில் தான் நம்ம ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணுவோம். சரிங்களா. 18 இன்ச்சா நம்ம கையை சுற்றி எடுப்போம்ல, அந்த அளவு இங்கேருந்து வருதான்னு அப்புறம் தான் செக் பண்ணுவோம். அது நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா. ஈஸியாக புரிகிற அளவுக்கு. இப்போ வந்து இங்கே 1 வச்சுருக்கோமா, 1க்கு அப்புறம் 1.25 கம்மி பண்ணணும். 1, 2, 3, அரை, 1/4, அரை, 3/4, 1, 1.25. அப்போ 6 இன்ச் வைக்கும்போது என்னோடய ஷோல்டர் அளவுலேருந்து 1.25 வந்து நான் கம்மி பண்ணணும். சரிங்களா. அடுத்து வந்து இது ஈஸியாக நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக இங்கே போட்டுட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணுறதில்ல. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து அதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு யாராவது இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போது 7 இன்ச் என்னோடய நெக்கு, கழுத்து இறக்கம் நீங்கள் எழுதிக்கோங்க இதில். சரிங்களா. கழுத்து இறக்கம். இந்த கழுத்து இறக்கத்தை வச்சு தான் ஷோல்டர் வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். அதனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இது ஃபார்முலா படியும் பண்ணலாம். அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்ளை பண்ணுறேன். இதுதான் வரும். சரிங்களா. ஆன்சர் வந்து சேம், பட் ஆனால் ஃபார்முலா இருக்குது அதுக்கு. சரிங்களா. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அது நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கிட்ட இப்போதைக்கு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா. நம்ம இன்னுமே கிளாஸு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரியும். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். சரிங்களா. இப்போ 7 இன்ச்சு வச்சாச்சு. 7 இன்ச்சு கழுத்து இறக்கம் வச்சுட்டேன். இதுலேருந்து ஷோல்டரில் திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணணும். சரிங்களா. இந்த பாருங்கள், ஏற்கனவே நான் வச்சுருக்கேன். அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் 0.25 மட்டும்தான் போடுறேன். அந்த எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதல்ல 2.25, அடுத்து அரை 3 இன்ச்சு வைக்கும்போது இங்கேருந்து அரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும். சரிங்களா. 5 இன்ச்சு கழுத்து இறக்கம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஷோல்டர் வந்து 8 வச்சுருக்கேன்னா, என்னுடைய ஃபுல் ஷோல்டர் வந்து 16 டிவைட் 2 வந்து 8 வருது. அப்போ 8ல் நான் கழுத்து இறக்கம் நான் 5 வைக்கும் பொழுது 8லேருந்து நீங்கள் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி 7 இன்ச்சு தான் வைக்கணும். சரிங்களா. 7 இன்ச்சுன்னா அதில் நெக்கோட வித்து, ஷோல்டரோட அளவு, ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்ந்து கவர் ஆகும். புரியுதுங்களா. இப்போ வந்து 7 இன்ச்சு வச்சாச்சா. அடுத்து இது 1.25னா அடுத்து 1.5 கம்மியாகும். 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா. 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா. 1.5 இன்ச்சு கம்மியாகும். இது கோடு போட மட்டும்.
பிகினர் ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. இது ரொம்ப நானுமே இவ்வளோ நாளுமே அதை பார்த்து நான் புரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுதேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது, 36 இன்ச்சுக்கு பாடிக்கு எத்தனை வைக்கிறது, 35 இன்ச்சுக்கு வைக்கிறது, இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறதுன்னு டவுட் வேண்டாம். இப்போ டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தடுனா நம்ம அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே வச்சு ஷோல்டர் இதுக்கு முன்னாடி ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுருவோம். ஆனால் இது வந்து ஃபேஷன் டிசைன் படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக கிளாஸ் எடுக்கிறாங்க படிக்கிறவங்க தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் 2 மெத்தட்லேயும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக ஃபிட்டாக வருதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 7 இன்ச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 8 இன்ச்சு. கழுத்தோட இறக்கம் 8 இன்ச்சு. சரிங்களா? கழுத்து இறக்கம் வந்து 8 இன்ச்சு வச்சுட்டேன். இந்த நெக்கை ட்ரா பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் பெஸ்ட்டு, அதை வச்சு வரைங்க. நான் இப்போ அது எங்கே போட்டேன்னு தெரியல, அதனால் தேடிட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ 8 இன்ச்சு வச்சாச்சு. இந்த 8 இன்ச்சுக்குன்னா 1.5க்கு அப்புறம் 1/4 இன்ச்சு கூட்டினா 1.75. அதை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுலேருந்து தான் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டாட்டட் போட்டு கொஞ்சம் ஆம்கோல் லைன் வந்து இங்கே முன்னாடியே வந்துட்டுருக்கும். இங்கே முன்னாடி வரும்போது இங்கேயும் லைன் வந்து முன்னாடி வரும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து 1.5 நெக்ஸ்ட்டு 1.75. சரிங்களா? இதுலேருந்து 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஃபேன் போட முடியல, சரியான ஸ்வெட்டிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய கழுத்து இறக்கம் நான் 9 இன்ச் வைக்கிறேன். இந்த வீடியோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். யாருக்காவது இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். நம்ம எத்தனை நாளைக்கு தான் நம்ம எல்லா வீடியோவும் பார்த்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஆனால் நம்ம அதை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு என்ன ஆகும்னா சக்ஸஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1.25 ஆச்சா, 1.25 1.5 1.25 9 இன்ச் வைக்கும்போது என்னோடய இதில் வந்து என்ன ஆகும்னா 2 இன்ச்சு ஆகும். சரிங்களா? நைன் இன்ச்சு வைக்கும்போது 2 இன்ச்சு வரும். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 இந்த 7 கோடு தானே வந்திருக்கு, போடாம விட்டேன். 3 6 7 8 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 இன்னொரு கோடு போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு நோ சேஞ்சஸில் நான் பேசிகிட்டு இருந்ததில் அதை கவனிக்கல, பார்த்துக்கோங்க. இந்த கோட்லேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இது ஒரு 0.25. சரிங்களா? இதுவும் 0.25. நான் வந்து இது முன்ன பின்ன போட்டிருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது நான் அதனால தான் உங்களுக்கு இங்கே எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணுமா? நான் இது ஒன்று எக்ஸஸாக போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கங்க கரெக்டாக அது. சரிங்களா? இப்போ இதனுடைய மிட் பாயிண்டில் இந்த மாதிரி கோடு போடும். சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் சும்மா டாட்டர் லைன் போடுறேன். நமக்கு கான்செப்ட் இது தான். இப்போது இதை பொறுத்து இதை கம்மி பண்ணுறோம். இந்த ஆம்கோல் லைன் வந்து வேறு ஃபார்மேட்டில் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு என்னோடய கழுத்து இறக்கம் வந்து இது ஒவ்வொரு இப்போ மீடியம் நெக்கு, ஹை நெக்கு, காலர் நெக் வைக்கிறோன்னா அதுக்கு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஆம்கோல்லையும் பண்ணணும், ஷோல்டர்லேயும் பண்ணுவோம். அது என்னங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? இது 10 இன்ச்சு. ஓகேவா? 10 இன்ச்சு வைக்கும்போது இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 1 இது நோ சேஞ்ச் கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9
3, 6, 9 இங்கே ஏற்கனவே போட்டேன். அப்போது இதில் இன்னும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். அப்போ 2.25 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். சரிங்களா? அடுத்து நான் ஒரு 12 வரைக்கும் சொல்கிறேன். சரிங்களா? டீப் நெக்கு, அதாவது ரொம்ப லோவாக போடுவாங்கள்ல, டீப் நெக்னால் கொஞ்சம் கீழே தள்ளி வந்துடும். இது ஹை நெக்கு, மீடியம் நெக்கு, டீப் நெக்கு. ஓகேவா? லோவாகவும் இருக்கும் அது. இப்போ வந்து 11 இன்ச் வைக்கிறேன். அடுத்து 12 இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணிடுறேன். 11 இன்ச்சு, 12 இன்ச்சு. ரெண்டு இன்ச்சு நான் சேர்த்தே மார்க் பண்ணிட்டேன். 11 இன்ச்சு, 12 இன்ச்சு. ஓகேவா? இது இப்படியே நீங்கள் பாக்ஸ் போட்டுருங்க. இதுவும் ஓகே தான். ரவுண்ட் ஷேப் வச்சு போடலாம், சிலர் சீடி வச்சுலாம் போடுவாங்க. சரிங்களா? அது கரெக்டாக ப்ராப்பராக போடுங்க. இங்கேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். இந்த 1/4 இன்ச்சு, அடுத்தால ஒரு 1/4 இன்ச்சு, 2 1/4 இன்ச்சு. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 இன்ச்சு லாஸ்ட் லைனுக்கு. இங்கே 0.25, இங்கே 0.25. ஓகேவா? இப்போ வந்து இது லாஸ்ட் ஒன் மட்டும் நான் வரைஞ்சி காமிச்சிட்றேன். சரிங்களா? இப்போது இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கோம்ல, அதிலேருந்து இப்படி இறக்குங்க. மீடியம், அதாவது இதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நம்ம 1 இன்ச்சு வைப்போமா, 1 இன்ச் வச்சிங்கன்னா 1 இன்ச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கோடெல்லாம் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம நெக்கு வரையும் போது இதை வரைஞ்சிருக்கோம். இங்கே லாஸ்ட்டு இப்போ என்னோடய நெக் கழுத்து இறக்கம் 12னா நம்ம மொத்தமாக கழிச்சிட்டு என்ன ஷோல்டர் வருதோ அதை போடுவோம். அப்போ நம்ம லைன் இங்கே தான் வரும். அப்படி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இது கரெக்டாகவே இல்லை பார்த்துக்கோங்க, சும்மா போடுறேன் நான். இந்த மாதிரி 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது கூட கனெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? அந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம செஸ்ட்டு அளவும் இந்த லைனும் கனெக்ட் ஆகணும். இது இந்த லைனு எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம குறிச்சிடணும். சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் மார்க் பண்ணி குறிக்கணும். இந்த லைனோட நம்ம மார்பு சுற்றளவோடு இது கனெக்ட் ஆகணும். சரிங்களா? 11 இன்ச்சுக்கு எவ்வளோ சொன்னேன்? 2.5. இதுக்கு வந்து 2.75. சரிங்களா? இந்த மாதிரி கம்மி பண்ணணும். இப்போ 2.75 வரைக்கும் கம்மி பண்ணால் 12 இன்ச்சு வைக்கும்போது என்னோடய ஷோல்டர் அளவு எவ்வளோ வரும்னா பார்த்திங்கன்னா 2 இன்ச்சும் 1 பாயிண்ட்டு தான் வரும். இதுதான் மேட்டர். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நான் வந்து 10 இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னா 2.25 தள்ளி பார்க்கணும். சரிங்களா? பார்க்கும்போது 1, 2 இந்த 2 தள்ளி பார்க்கும்போது என்னோடய ஷோல்டர் அளவு வந்து எவ்வளோ வரும்னா 2.25 வருது. சரிங்களா? 2.5யும் 1 பாயிண்ட்டு வருது. ஓகேவா? 2.5 எப்போ வரும்னா 10 இன்ச்சு வைக்கும்போது 2.5ல் வரும். நம்மளுடைய ஷோல்டர் சுருக்கி வரும் பொழுது ஃபுல் ஷோல்டர் 8 வச்சோமா, இங்கேருந்து இங்கே இந்த இதிலேருந்து இது 8 வச்சோம். சரிங்களா? அப்போ ஃபுல் ஷோல்டரில் நீங்கள் எத்தனை கழிக்கணும்னா 2.25 கழிச்சிட்டு வர்றதை போட்டுடணும். சரிங்களா? இதில் ஃபுல் ஷோல்டர் இங்கே இருக்கா, அதில் நீங்கள் 1 இன்ச்சு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சை கழிச்சிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணணும் உங்களுடைய ஷோல்டர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இது போட்டாச்சு. இது எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் இதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? எனக்கு நெக்கு வித்து பென் இருந்தால் ஓகே. சரி, நெக்கு வித்து இருக்கா? நெக்கு வித்துனா இது மேலே உள்ளதான் நெக்கு வித்து. சாரி, இது நெக்கு இறக்கம், கழுத்து இறக்கம்னு போட்டுக்கோங்க. இந்த கழுத்து இறக்கம் 1 இன்ச்சா 2 இன்ச்சா இதை பொறுத்து தான் நம்ம இதை மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போது 1 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா நோ சேஞ்ச். ஷோல்டர் எப்படி வைக்கணும்? ஹாஃப் ஷோல்டர் தான் வைக்கணும். சரிங்களா? ஃபுல் ஷோல்டர் எனக்கு 16னா 16 கொண்டு போய் நம்ம இங்கே வைக்கவே மாட்டோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஹாஃப் ஷோல்டர்னால் ஃபுல் ஷோல்டர். சரிங்களா? ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணி வர்றது தான் ஹாஃப் ஷோல்டர். சரிங்களா? அது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அது ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நெக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறதுங்கிறதுல தான் நமக்கு சில டவுட் இருக்கும். அதுதான் இதில் கிளியர் பண்ணுறேன்.
இப்போ 2 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 2 இன்ச்சு வைக்கும்போது நம்ம வந்து 0.25 மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? நான் இதையும் எழுதிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து இறக்கம். சரிங்களா? இது கழிக்க வேண்டியது, ஷோல்டர்லேருந்து கழிச்சிட்டு வர வேண்டியது. 0.25 கழிக்கும்போது எனக்கு ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குன்னா 7.25 இருக்கும். சரிங்களா? 3 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கு வந்து என்னோடய ஷோல்டரில் 0.5 வந்து கம்மி பண்ணால் நான் ஷோல்டரோட அளவு 7.50 வைக்கிறேன். ஓகேவா? அடுத்து 4 இன்ச்சு வைக்கிறேன். 4 இன்ச்சு வைக்கும்போது என்னுடைய ஹாஃப் ஷோல்டர் 16 மைனஸ் 2 வந்து 8. இந்த 8லேருந்து தான் இதை கழிக்கணும். சரிங்களா? 8ல் வந்து 4 இன்ச்சு வைக்கும்போது என்னுடைய ஷோல்டர்லேருந்து நான் 7.5 கழிக்கிறேன். கழிக்கும்போது 7.25 தான் ஹாஃப் ஷோல்டராக நீங்கள் வைக்கணும். இந்த ஹாஃப் ஷோல்டரில் தான் இங்கேருந்து இங்கே வைக்கணும். இதில் கழுத்து இறக்கத்துக்கு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு நீங்கள் கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் ஷோல்டர் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதை வைக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அப்படி இல்லைன்னா டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 7.25 வருதுன்னா 3 இதுக்கு வச்சுட்டு 3.25 வந்து ஷோல்டருக்கு வச்சுருவாங்க. அப்படியும் வைக்கலாம். அது வந்து டெய்லர்ஸ் மெத்தடு. சரிங்களா? இப்போ 5 இன்ச்சு வைக்கிறேன். 5 இன்ச்சு வைக்கும்போது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 8ல் 1 போச்சுன்னா 8 இன்ச்சு என்னோடய ஹாஃப் ஷோல்டர், அதில் 1 போச்சுன்னா 7. சரிங்களா? 6 இன்ச்சு வைக்கிறேன். 6 இன்ச்சு வைக்கும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து 1.25 கழிக்கணும். கழிக்கும்போது 6.75 என்னுடைய ஹாஃப் ஷோல்டர் 6.75. இதிலேருந்து தான் நீங்கள் இதை நான் முடிச்சிட்டதை என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து 7 இன்ச்சு வைக்கும்போது என்ன ஆகும்னா 1.50 1.5 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். அப்போ நமக்கு வந்து 6.5 இன்ச்சு வரும். சரிங்களா? 8 இன்ச்சு வைக்கிறேன். 8 இன்ச்சு வைக்கும்போது 1.75 நான் மைனஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதிலையே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கழிக்கணும். இந்த ஹாஃப் ஷோல்டர்லேருந்து 1.5 8ல் 1.5 கழிச்சிட்டு வைக்கிறது தான் உங்களுக்கு ஷோல்டர் அளவு. சரிங்களா? இப்போ 1.7 கழிச்சா 6.25 வரும். இந்த இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். 9 இன்ச்சு வைக்கும்போது நான் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் எனக்கு 6 இன்ச்சு வரும். சரிங்களா? அடுத்து 10 11 12 3 நெக் இருக்குது. இந்த 3 நெக்குக்குமே நான் சொல்லிடுறேன். 2.25 கம்மி பண்ணணும். சரிங்களா? 2.25 கம்மி பண்ணும்போது என்னுடைய ஷோல்டர் 5.75. சரிங்களா? அடுத்து 2.5 கழிக்கணும். 2.55 கழிக்கும்போது 5.50 வந்து என்னுடைய ஷோல்டர் அளவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.75 கழிக்கணும். கழிக்கும்போது என்னுடைய ஷோல்டர் அளவு 5.25. ஓகேவா? இந்த மாதிரி நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரே ஒரு நெக்கு மட்டும், இது நிறைய போட்டோமா, இது ஒரே ஒரு நெக்கு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? என்னுடைய ஹாஃப் ஷோல்டர் வந்து 8. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு 8 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? 8 இன்ச்சு என்னோடய கழுத்து இறக்கம். இந்த கழுத்து இறக்கம் நான் 8 இன்ச்சு வைக்கிறேன். அப்போது இந்த 8லேருந்து 1.25 மைனஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் 6.25. இப்போது நான் வந்து என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து முதல்ல இங்கேருந்து நான் வந்து கழுத்து இறக்கம் வந்து 8 இன்ச்சு. இங்கே 8 இன்ச்சு வைக்க முடியாது உங்களுக்கு. சரி, தள்ளியே வச்சு காமிக்கிறேன். இங்கேருந்து முதல்ல ஷோல்டர் கழுத்து ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 13 இருக்கா, 13 அப்படியே வச்சிட்றேன். சரிங்களா? 13 வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ நான் கழுத்தோட இறக்கம் 8 இன்ச்சு வைக்க போகிறேன். அப்படி வைக்கும்போது எனக்கு ஷோல்டர் வந்து என்னுடைய ஃபுல் ஷோல்டர் 16 இருக்குன்னா 8 தான் ஹாஃப் ஷோல்டர். அந்த ஹாஃப் ஷோல்டர்லேருந்து நான் 1.25 கழிச்சிட்டா எனக்கு 6.25 வரும். இந்த 6.25 தான் நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். சரிங்களா? இங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குல்ல, 6 இன்ச்சு தான் இருக்குது. இங்கே தான் 6.25 மார்க் பண்ணணும். சரிங்களா? 6.25 மார்க் பண்ணுங்கள். இதில் நெக்கு வித்தை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கழுத்து கமுத்துன்னு போடுறேங்க, கழுத்து அகலம். சரிங்களா? கழுத்து அகலம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து செஸ்ட்டு டிவைடட் பை 12. எனக்கு 3.16 வந்துச்சு. சரிங்களா? 3.25 வைக்கலாம். அது போக உள்ளதை
நீங்கள் ஷோல்டராக வச்சுக்கோங்க. 6.25 3.25 வந்து கழுத்து, 3 வந்து ஷோல்டர். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கணும். அதுதான் ஃபார்முலா. இப்போ 8 இன்ச்சு கீழே இறக்கியாச்சு. இந்த 8 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போடுங்க. சரிங்களா? பாக்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் நெக் போடுங்க. இங்கே வந்து நான் நெக்கு ஆம்கோல் லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு சொன்னேன்ல. ஆம்கோல் லைன் எப்படி பார்க்கணுன்னா இதுதான் ஆம்கோல் லைனு ஃபார்முலா. சரிங்களா? என்னென்னா செஸ்ட்டு டிவைடட் பை 6. என்னோடய செஸ்ட்டு வந்து 38. அதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6.33 வருது. இந்த 6.33 தான் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் முடியும்ல, அந்த இடத்துல 6.3ங்கிறத வச்சுட்டு இந்த ஒரு லைன் போடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் செஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே ஸ்பேஸ் இல்லை. இது வரைக்கும் நமக்கு ஆம்கோல் லைன் வரும். இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் 1/2 இன்ச்சு போட்டு. ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து செஸ்ட்டு டிவைடட் பை 4னால் நம்மளுடைய மார்பு சுற்றளவு. இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வைக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு தான் நம்ம ஆம்கோல் லைனை மார்க் பண்ணுவோம். இந்த இப்போ மார்க் பண்ணோம்ல அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து மார்பு சுற்றளவு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கழுத்து இறக்கம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தக்கன ஷோல்டரை எவ்வளோ மைனஸ் பண்ணணுங்கிற ஃபார்முலா தான். இதை நான் வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக இது என்ன பண்ணியிருக்கணும் அது இங்கே அப்படியே எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதுலேயுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் உள்ளேயுமே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கழுத்து அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத, ஆம்கோல் லைன் எப்படி கண்டுபிடிக்கணுங்க, இதெல்லாம் ஃபார்முலா. சரிங்களா? இதெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் இப்போ படிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரொஃபஷனல் மெத்தடில் ப்ளவுஸ் கட் பண்ணுறவங்க, சுடிதார் கட் பண்ணுறவங்க, மேக்ஸி எதுனாலும் இதை யூஸ் பண்ணுவாங்க. சில சேஞ்சஸ் வரும், பாடியை பொறுத்து வரும், அவங்களுடைய ஷோல்டர் ஸ்லோப்பை பொறுத்து மாறும். அப்புறம் நெக்கு, மீடியம் நெக்கு, ஹை நெக்கு, லோ நெக்கு, இந்த மாதிரி அதை பொறுத்தும் குறைச்சி சேஞ்சஸ் வரும். நம்ம அது 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்காக தான். எவ்வளோ கழுத்து இறக்கம் வச்சா எவ்வளோ ஷோல்டர் வைக்கணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எத்தனை பேர் இதை லைக் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக பிகினருக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 42 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தெரியும். ஆனாலுமே நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்குறது, இங்கே இறங்கும்போது என்ன பண்ணுறதுங்கிறத கிளியராக பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட டெய்லரிங் வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே நான் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். அதாவது ஆரி ஒர்க் கிளாஸும் அவைலபிள் இருக்குது, ப்ரூச்சஸ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. இப்போ நிறைய ப்ரூச்சஸ் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே 1-2 விட்டுறாங்க. ஜாயின் பண்ணுங்கள். குறைஞ்ச ஃபீஸில் தான் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க்கு ஃப்ரீ கிளாஸாக தான் போட்டிருக்கேன். ப்ரூச்சஸ் கம்மியான ஒரு ரேட்டில் தான் போட்டுட்ருக்கேன். யாருக்காவது ப்ரூச்சஸ் கிளாஸு, ஆரி ஒர்க்கு எல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிகினருக்காக, டெய்லரிங் படிச்சுட்ருக்க பிகினருக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சில வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. கீப் வாட்சிங்.